ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குக்கிங் டு கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி கருவேப்பிள்ளை சாதம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1.5 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், மிளகு ஒரு 8, எள்ளு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 4 காஞ்ச மிளகாயும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இல்லை நல்லா செவந்த பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடரும் கூடவே ஒரு சின்ன பீஸ் புளியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கடைசியாக ஒரு கப் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்த பொருட்களை எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் கருவேப்பிலை இந்த மாதிரி நல்ல சத்தம் கேட்குற அளவுக்கு வறுக்கணும். அடுத்தது இதை நம்ம எப்படி தாளிக்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, கூடவே 2 காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. ஒரு பவுல் அளவுக்கு சாதம் எடுத்து அதில் போட்டு தேவையான அளவு கறிவேப்பிலை மசாலா போட்டு கூடவே கொஞ்சம் உப்புத்தூளும் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு? கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ருசித்து சாப்பிடுங்க. நம்ம சேனல் குக்கிங் டு கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். பாய்.